ஹலோ நம்ம வீஸ் எப்படி இருக்கிறீங்க? அதேமாதிரி நீங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் திருப்பி கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நேற்று அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. ராஜ்மோகன் ட்விட்டு போட்டிருக்காரு. இவங்க இவ்வளோ நாள் தமிழக வெற்றி கழகம் மேலே ஒரு பிம்பம் கட்டமைச்சாங்க பார்த்தீங்களா? அந்த பிம்பத்தை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, தூள் தூளாக ஆக்கிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு சைடு போனாலும் ஆண்டவன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது உண்மைங்க. யார் ஒருத்தர் வந்து விஜய் ஏன் கைது பண்ணலை, விஜய் மேலே ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு வியாக்கியானமாக பேசிட்டு இருந்தாரோ, இன்னைக்கு அவரை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த வீடியோவில் வச்சு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் மக்கள்கிட்ட பேசினதுக்கப்புறமா சரி இந்த மீடியாக்காரங்கெல்லாம் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து விஜய்க்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒன்று கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனவங்களுக்கெல்லாம் செருப்படி விழுந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போட்டுருங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று திருமாவளவன் போன கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயரோட பைக்கில் இடிச்சிருச்சு. பொதுவாக காருக்கு பின்னாடி வந்து யாராவது இடித்தாங்க அப்படின்னா அது இடித்தவங்களோட ஃபால்ட்டு. ஆனால் முன்னாடி போகிற வண்டி மேலே யாராவது இடித்தாங்கன்னா அது யாரோட ஃபால்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த காரை இடித்ததுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்கூட்டரில் போனவர் வந்து சரி நம்ம வண்டியை யாரோ இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் வேகமாக பார்க்க போகிறாரு. பார்க்க போனோடனே சரி என்னடா திருமாவளவன் காரை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக வர்றாங்க. இவருக்கு தெரியாது உள்ள அது திருமாவளவன் தான் இருக்காருன்னு. போய் பார்த்ததுக்கு அப்புறமா சரி அவர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க தான் வர்றாரு. ஆனால் அதுக்குள்ளே எப்படா நீ எங்கள் காரை நிறுத்த போச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த காரை வந்து அந்த பைக்கை வந்து தள்ளி அதை கீழே விழுக்காட்டி அதுக்கப்புறம் இவர் அடின்னு அடித்து இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிட்டு அதற்கு வந்து விளக்கம் வேறு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள். இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள். அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள். கண்ணு முன்னாடி இவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை, அவரை எதுவுமே பண்ணலைன்னு பச்சையாக புழுகிறாரு திருமாவளவன். இதே வாய் தான் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு விஜய் மேலே கேஸ் போடணும், அதுவும் என்ன ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும். அது எதுக்கு? பஸ்ஸில் வந்து ஒரு பையன் வந்து விழுந்ததுக்கு. இத்தனைக்கும் அந்த பையன் விழுந்ததை அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்தி அந்த பையனை வந்து விஜய் அவர்கள் பார்த்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அந்த பசங்களை வந்து வராதிங்கன்னா ஒரு கண்டிக்கிறாப்புல இருந்தும் வந்து விழுந்திருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே கேஸ் போடணும், பஸ்ஸை வந்து பறிமுதல் பண்ணணும், டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வியாக்கியானம் பேசின திருமாவளவன் அவர்கள் இப்போ இதில் இவ்வளோ கிளியர் ஃபுட்டேஜ் இருக்குது. உங்கள் ஆளுங்க தான் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த லாயரை. ஆனால் இதற்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து விளக்கம் கொடுக்குறீங்கன்னா இதுதான் உங்கள் அரசியலா? இதுதான் உங்கள் நீதி, நேர்மை, நியாயம், இதெல்லாம் தான் உங்கள் அரசியல். ஸோ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு சட்டம் தெரிஞ்ச லாயருக்கே இவங்க இந்த நிலைமை பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமே தெரியாத சாதாரண பாமர மக்கள் அப்போ என்ன பாடுபடுத்துவாங்க இவங்க? இவங்ககிட்ட போய் நம்ம இறக்கத்தையும் கருணையையும் எதிர்பார்க்க முடியுமா? ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு உச்சபட்ச செயலாக ஒரு கேவலமான ஒரு ட்வீட்டை ஒன்று திரும்ப போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இறந்தவர்கள், கரூரில் இறந்தவர்களுடைய அந்த முகத்தை அது அப்படியே போட்டு அதற்கு வந்து கண்டனமோ ஏதோ ஒன்று தெரிவிக்கிற மாதிரி இப்போ போட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இறந்துட்டாங்க, அவங்களோட நார்மலான முகத்தை எடுத்து நீ போட்டு என்ன வேணால் பண்ணிக்க. ஆனால் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த முகத்தை எடுத்து போட்டு நீ வந்து ட்வீட் போடுற அப்படின்னா எவ்வளோ முன்றிய மனநிலைமையில் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கேவலமான எச்ச அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள்.
இது வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. இது வச்சு மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி பாருங்க இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரியும் தமிழக வெட்டிக்கிழமை வந்து கெட்டவங்க மாதிரியும் வந்து போர்ட்ரே பண்ண பார்க்குறாங்களாம். நீங்கள் என்னதான் போர்ட்ரே பண்ணாலும் என்னதான் பிம்பம் கிரியேட் பண்ணாலும் மக்கள் உங்களை செருப்பால் அடிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈனத்தனமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதற்கு தொங்கு சதியாக இருக்கக்கூடிய இவர் விசிகா, ஆல்மோஸ்ட் டிஎம்கே தான். இவரெல்லாம் தனியாக ஒரு கட்சி வச்சிருந்து தலைவராகி ஒரு பட்டியலின மக்களோட தலைவர்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு போலி பிம்பம்னு தமிழக வெற்றிகளும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மீடியாக்காரங்க ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு தெரியும். கொஞ்சோண்டு நியாயத்தை பேசுனதுக்காக புதிய தலைமுறையோட கேபிளை பிடுங்கி விட்ட அரசாங்கம் தானே. இருந்தாலும் விஜய் அவர்கள் கரூரில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மைக்கை கொண்டு போய் நீட்டிடுவாங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன பேசினார், எப்போ வருவார் அப்படின்னு ஏதாவது அதில் ஒரு ஹிண்ட் கிடைஞ்சிடாதா? ஏதாவது அந்த மக்கள் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? அதை வச்சு விஜய் மேலே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலான்னு போய் மைக்கை நீட்டிடுவாங்க. மைக்கை நீட்டினவனுக்கு வாயிலேயே எல்லாரும் எடுத்து விட்டது தான் மிச்சம். ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க அந்த கரூர் மக்கள். ஓகே, நீங்கள் ஆனால் போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தீங்களாண்ணே? இல்லை, விஜய் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு சாயந்தரம் தான் தெரியும். விஜய் வரப்போறான்னு சொல்லி சாயந்தரம் தான் தெரியும். என் மாப்பிள்ளைக்கு தெரியும் மாட்டிருக்கு. மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஹைலைட்டே என்னென்னா, நீங்கள் வந்து எங்கள் பையன் வந்து போனது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா. சப்போஸ் உங்களுக்கு வந்து விஜய் அவரை தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அவரும் போயிருப்பேன்னு சொன்னார் பாருங்க. ஐயோ, செத்தான் சேகர். அவன் என்ன பண்ணுறதுன்னே அந்த மீடியாக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கா. ஐயோ என்னையா உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, பையனுக்கு கை கால்லாம் அடித்து உக்காந்துருக்கான், அவனும் சிரிக்கிறான் அந்த குட்டி பையனும். ஆனால் ஏன்னா அவனே ஷாக் ஆகிட்டான், நம்ம அப்பா இந்த பதிலை சொல்லுவார்னு அவன் எதிர்பார்க்கல. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் அவர்கள் மனசில் விஜய் அவர்கள் மேலே துளி கூட கோபம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இதை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றது பொதுமக்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவன் போடுறது மட்டும்தான் செய்தி. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இவன் போடுறது செய்தி இல்லை, இவன் என்ன செய்தி போடுறான்றத எடுத்து அது பொய்யா உண்மையான விலக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சக்தி தளபதிக்கு பின்னாடி இருக்குன்றதை இவங்க மறந்துட்டாங்க. ஸோ அந்த சக்தியான கூட்டத்துக்கு தளபதி அவர்களும் ரொம்ப பெரிய ஒரு நன்றியும் பாராட்டதையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இப்ராஹிம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். தளபதிக்கு உண்மையாலுமே அப்படி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு நெருக்கமாக இருக்கவர்கள் சில பேர் அவரை வந்து விட்டு போயிருக்கலாம், காலங்களில் வந்து தெரிய வரும். ஸோ அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இந்த மக்களுக்காக நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக போராடணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுக்கணும். இதெல்லாம் பார்த்த இந்த திமுக கொத்தடி மீசு திமுக கூட்டம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், விஜய் மேலே 1% கூட மக்கள் வச்சிருக்க அன்பை குறைக்க முடியலையே, நம்மளும் அதை சொல்கிறோம் இதை சொல்கிறோம் இப்படி போடுறோம் அப்படி போடுறோம் அந்த மாதிரி பேசுகிறோம் இந்த மாதிரி பேசுகிறோம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணாலும் 1% கூட இந்த மனுஷன் மேலே இருக்க அன்பையும் பாசத்தையும் மக்கள்கிட்ட வந்து நம்மளால குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த ஐடி விங்கு தானே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்களாம். ஆல்ரெடி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செருப்படி வாங்கினாங்க முப்பெரும் விழாக்கு. அது என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை இப்போ திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. மதன் கௌரியோட ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அது ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, பார்த்தேன். அது நான் அன்னைக்கு வந்தப்போ பார்த்தேன் ப்ரோ. எது ப்ரோ? மதன் கௌரி இது நான் அன்னைக்கே பார்த்தேன். 2 days. சோ அதாவது ஒரு கண்டென்ட் பேஸ்ல வந்துட்டு இப்போ சொல்றாங்க. அதாவது இது ப்ரொமோஷன் மாதிரி மட்டும் இல்லாம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அது நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்களோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல லைக் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நினைச்சாலே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதோ அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இல்ல இது வந்துட்டு ஆக்சுவலா வந்து இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான், இது ஓகே. யாருனாலையும் வந்து தடுக்கவும் முடியாது. அப்போ அங்க அத்தனை போலீஸ் இருந்து வந்துட்டு எப்படி இது எல்லாம் நடக்க விட்டாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஜென்ரலாவே வந்து ஒரு 50 பேத்துக்கு தான் வந்து
ஒரு போலீஸ். ஆனா இந்த சினாரியோல வந்து 20 பேத்துக்கு வந்து ஒரு போலீஸும் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா கண்டென்ட் மாதிரி வந்து ஏன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு இப்போ நல்ல கேமரா முன்னாடி வந்து இருந்து பேசுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ட்ரோல் கண்டென்ட்டா மாறிடுது. அதே வந்துருந்துட்டு இது எப்படி வந்துருது லாஸ்ட் டைம் ஆன மாதிரி. ஆமா லாஸ்ட் டைம் ஆனம். அதனாலதான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோ வந்து கேட்டிருப்பீங்க. ஜென்ரலாகவே பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சரியான அளவில் போலீஸ் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது அப்படின்றது தான் பெருவாரியான மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இதை எப்படி கட்டமைச்சு மாற்றலாம், இதை எப்படி மக்கள் மனசுல இருந்து மாற்றலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேவலமான செயல் எப்படி இந்த முப்பெரும் விழாக்கு வந்து ஒரு 30-40 இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க, வெளியில் மாநாட்டில் 1 லட்சம் பேர் உட்காந்தாங்க, வெளியில் 1.5 லட்சம் பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி மெசேஜை கொடுத்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் பேசினாங்களா ஆளுக்கு 10,000 ரேட்டில். அந்த மாதிரி இதே இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, பெரிய பெரிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, அதில் இன்க்ளூடிங் மதன் கௌரி முதற்கொண்டு இருக்காப்புல, அந்த மாதிரி ஆட்களை பிடித்து இப்போ இந்த மாதிரி பேச சொல்கிறது. அதாவது எப்படின்னா வந்து இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ் தான் கணக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் புகுத்துறதுக்கான ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பூத்துங்கடா. ஆனால் நீ சொல்கிற மாதிரி 50 பேருக்கு தான் ஒரு போலீஸ் அப்படின்னா, நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவு கோடி ரூபாய் சொத்தை விட்டு வந்திருக்காரு, மக்களுக்காக இறங்க வந்திருக்காரு, வேலை செய்யறதுக்கு. மக்களுக்கு கொடுத்துருங்கல்ல, அநியாயமா அரசியல் பண்ணுறதுல, மக்களுக்குள்ள அரசியல் பண்ணுறதுல அப்பாவே மக்கள் செத்துக்கிறாங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இத்தனை போலீஸ் கண்ணு முன்னாடி இவ்வளோ போலீஸ் நிற்குது. ஆனால் இந்த அளவுக்கு போலீஸ் கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருந்தா இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்திருக்காது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் எத்தனை போலீஸ்காரங்க இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயும் சரி மற்ற ஷாட்லேயும் சரி எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இங்கே அந்த மக்களுக்கே தெரியறனால தான் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சரியான காவலை கொடுக்கவில்லை, அதை அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது அப்படின்றத பொதுமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எத்தனை பொதுமக்கள் சொல்கிறாங்களோ நீ எல்லாரையும் வந்து அவதூறு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போடுவீங்களா? அவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க, அந்த இடத்துல நடந்த விஷயத்தை பார்த்தவங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்களுக்கு தான் வலியும் வேதனையும். அது யார் செஞ்சுருப்பாங்க, யார் மூலியமாக செஞ்சுருப்பாங்க, எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது புரியாத அளவுக்கு முட்டாள்கள் யாரும் தமிழர்கள் இல்லை அப்படின்றத திராவிட கொத்தடிமைகள் புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக மக்கா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தமிழ்நாட்டில் யாரையும் வளர விடாமல் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம காமராஜர் ஐயா தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தமிழராக ஒரே ஒருத்தர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டது ஃபுல்லாகவே இந்த திராவிட கட்சிகள் தான். அது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூட ஒரு வகையில் சேர்த்துடலாம். ஆனால் இவங்கள சுத்தமாக சேர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அயோக்கிய பயல்கள். எந்த அளவுக்குன்னா காமராஜரை எந்த அளவுக்கு இவங்க அழிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன், அதையும் பாருங்க. காமராஜரையே சூழ்ச்சி செய்து கீழே தள்ளிவிட்டவர்கள் விஜய்க்கும் அப்படித்தான செய்வார்கள் என சாமானியர்கள் கேள்வி. திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் அவர்களை தான். ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாத திமுக முதல்ல அந்த நேர்மையான அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க. அப்படிதான் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன்னு கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு. அதுக்கு காமராஜர் தூண்டு போகல. இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சது திமுக. காமராஜர் சுவிஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு பொய் பழி சொன்னது திமுக. இது மட்டும் இல்ல, அடையாறுல காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒண்ணு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாரு கருணாநிதி. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு பங்களாவே இல்லன்னு சொன்னாரு. திமுகவோட உச்சகட்ட தாக்குதல் உருவக்கேலி செஞ்சு தனி மனித தாக்குதல் நடத்துறது. தமிழக முதல்வரா காமராஜர் பொறுப்பேற்றதை ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினாரு. அவர் வரைஞ்சி வெளியிட்ட ஓவியங்களை நீங்களே பாருங்க. எருமை தோல்காரர், பனையேறி, அண்டங்காக்க, இப்படியெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து அவமதிச்சது திமுக தான். அதாவது இன்னைக்கு சோஷியல் மீடியா கிடையாது. அன்னைக்கு வெறும் பத்திரிகை, அன்னைக்கு வெறும் நாளிதழ், ஏதாவது சேனலில் வந்து நியூஸ் சேனல் ஏதாவது வந்துச்சுன்னா இது மட்டும்தான். ஸோ இதை மட்டுமே வைத்துக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி காமராஜர் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனை, பணத்துக்கு ஆசைப்படாமல் ரொம்ப பண்பட்ட ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலமாக படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி பொய் பிரச்சாரங்களை சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அவரை வந்து தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்ச ஒரு அயோக்கிய பய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அந்த காலத்தில் அதை செஞ்சாங்க. அதே வேலையை இன்னைக்கு திருப்பி
விஜய் கிட்ட செய்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதே காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு செஞ்சாங்க. விஜயகாந்துக்கு செஞ்சப்ப இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாதனால அவர் வந்து வெளியில் வந்து அவசரப்பட்டு கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டனால அவரை காமெடியனாகவும் குடியாரனாகவும் போர்ட்ரே பண்ணி அவரை அசிங்கப்படுத்தின இதே மீடியா இன்னைக்கு விஜய் அவர்கள் மௌனமாக இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு போகிறனால என்ன செய்யணும் எப்படி செய்யறதுன்னு முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீடியா சேனலாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அரசாங்கமும் இருக்கட்டும், விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற இந்த சப்போர்ட்டை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி நிற்கிது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தளபதியும் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்றத விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கவங்களும் சரி, இனி தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி வர்றவங்களும் சரி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 மாற்றம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற காலங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்தே ஆகணும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இனி அடுத்து கரூர் போகிற ஏற்பாடுகள் தளபதி சைடாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் கரூரில் அந்த மக்களை போய் சந்திக்க வேண்டிய அந்த நேரத்தில் கூட்டம் நீங்கள் கூடுறீங்க கூடாமல் போகிறீங்க அப்படின்றதுலாம் அது உங்களுடைய பிரச்சனை. அவரை பார்க்க நீங்கள் போகிறீங்க போகல அப்படின்றதுலாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி திருப்பியும் ஒரு சம்பவங்கள் அவங்க சைடில் இருந்து அரங்கேற்றி அது திருப்பி தளபதி மேலே விழாமல் இருக்கணும் அப்படின்னா அவரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னமும் திருப்பி நீங்கள் மரத்து மேலே ஏறி சவத்து மேலே தாவி ஏதாவது குட்டிக்காரணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தமிழக வீட்டுக்கிறதுக்கு தான் பேக்ஃபயர் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறமா திருப்பி உட்காந்துக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை மக்கா. ஸோ மேட்ரு என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி அவர்களுக்கு தொண்டராக இருக்கணும். நீங்கள் ரசிகராக இருந்தாலுமே கூட ஒரு ரசிகர் மனப்பான்மையில் நீங்கள் விஜயர்களை பார்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் விஜயர்கள் வர்ற இடத்துல நீங்கள் தான் அவருக்கு காவல் கொடுக்கணும். நீங்கள் தான் அங்கே வரக்கூடிய மக்கள், பொதுமக்கள், பெண்களாக இருக்கட்டும் இல்லை வயதானவர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஏன்னா திருப்பி சொன்னாலும் வரத்தான் போகிறாங்க. அப்படி வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை வந்து கட்டமைச்சு அவர் போகிறதுக்கான வழிகளை வந்து ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரூர் வரப்போகிற இந்த நேரத்தில் இந்த சதிகார கும்பல்கிட்ட இருந்து என்ன வேணால் சதி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் வந்து வரும்போது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கருப்பு கொடி காட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கோஷம் போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவர் வர்ற வண்டியை மறியல் பண்ணி நாங்கள் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், கரூருக்குள்ள உங்களை விட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த கும்பல் என்ன வேணால் பிளான் பண்ணும். எந்த இடத்துலையும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காமல் அதை எல்லாமே காவல்துறை பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் வரும்னு தெரிஞ்சு தான் காவல்துறைக்கிட்டையும் கோர்ட்டுக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தளபதி அவர்கள் கரூர் போகிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க கேட்டாங்களே இத்தனை நாள் ஏன் விஜய் அவர்கள் கரூர் போகல, ஏன் அந்த மக்களை போய் பார்க்கல அப்படின்னு. அவங்களோட எண்ணமே திருப்பி விஜய் அவர்கள் மக்களை போய் பார்க்கும்போது அந்த ஊரில் அந்த உயிரிழந்த குடும்பத்தை போய் பார்க்கும்போது அதை வைத்து ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசியல் பண்ண காத்துக்கிட்டு இருக்க ஒரு எச்சத்தனமான அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த பாதுகாப்போடையும் இந்த பர்மிஷனோடையும் விஜய் அவர்கள் போகும்போது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசாங்கம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கோஷம் போடுறவன் இல்லை கும்மி அடிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அதை காவல்துறையும் இந்த அரசாங்கமுமே பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள விலக்கி விட்டுட்டு விஜய் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தே தான் ஆகணுன்றது கட்டாயத்திற்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்கள் போகும்போது என்ன மாதிரியான சப்போர்ட்டை கொடுக்கணும், இனி தமிழக வெற்றிகளுக்கு எப்படியான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சு செயல்படுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.